நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நேயர்களே, 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவையின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்து திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன, செயல் திட்டங்களும் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திருவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் யூபிலி மரபு எந்த பாரம்பரியத்திலிருந்து உருவானது, மெக்சிகோவில் மாறுபட்ட சேவையாற்றும் அமைப்பு, கிபி 37ஆம் ஆண்டின் ரோமை பேரரசு என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இணைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கோடை காலத்தில் சிறுவர் சிறுமியரை சந்திக்கும் நிகழ்வு 13வது முறையாக இந்த வருடம் நடக்கவிருக்கிறது. அது குறித்த காணொலியை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். ஜூலை மாதம் 30ஆம் நாளன்று புனித பேதுரு சதுக்கத்தில் ஐரோப்பா முழுவதிலும் இருந்து, குறிப்பாக ஜெர்மனியிலிருந்து வருகை தரும் சுமார் 50,000 பீடச்சிறார்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சந்திக்கவிருக்கிறார். ஒவ்வொரு கோடை காலத்திலும் பொதுவாக தனது நேரத்தின் ஒரு பகுதியை திருத்தந்தை அவர்கள் இந்த சிறார்களுக்காக ஒதுக்குகிறார். எடுத்துக்காட்டாக 2022ஆம் ஆண்டில் பிரெஞ்சு பீட சிறார்களை சந்தித்தார். நீங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறீர்கள். உங்களின் நண்பர்களாக இருக்கும் பலர் ஞாயிற்றுக்கிழமை காலை உறங்குவதையோ அல்லது விளையாடுவதையோ விரும்பும் வேளையில் அர்ப்பணிப்போடு நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கும் தியாகங்களுக்கும் எனது இதயத்தின் அடிப்பகுதியிலிருந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வளர்ந்துவிட்டாலும் கூட பீடப்பணி செய்ய வெட்கப்பட வேண்டாம். திருப்பலியில் இயேசு நமக்காக தம் உயிரை கொடுக்கும்போது அவருக்கு பணிவிடை செய்வது உங்களுக்கு கிடைத்த பெருமை. வத்திக்கானின் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் உக்ரைன் நாட்டின் சில பகுதிகளை சமீபத்தில் பார்வையிட்டிருக்கிறார். அதன் நோக்கம் என்ன என்று இந்த பகுதியில் பார்ப்போம். உக்ரைன் மக்களுக்கு மிகவும் பிடித்த கத்தோலிக்க ஆலயங்களில் ஒன்றான பெர்டிச்சிவ் திருப்பயணத்தை வத்திக்கான் செயலகமானது கடந்த வார இறுதியில் முடித்து வைத்தது. உக்ரைன் மீதான திருத்தந்தையின் நெருக்கத்தை தெரிவித்தல், அதிகாரிகளுடன் அரசியல் மற்றும் மத உரையாடலை ஊக்குவித்தல் ஆகிய 2 இலக்குகளை கொண்ட ஒரு மேய்ப்பு பயணமாக இது இருந்தது. கர்தினால் பரோலின் அவர்களின் இந்த திருப்பயணம் பல கூட்டங்களையும் உள்ளடக்கியதாய் இருந்தது. உதாரணமாக, அவர் ஒடேசாவுக்கு பயணம் மேற்கொண்டார். அங்கு ஒரு பேராலயத்தை மீண்டும் கட்ட இத்தாலிய அரசானது உதவுகிறது. இங்கு நாம் காண்பது ஒடேசா மற்றும் உக்ரைனில் ஏற்பட்ட பெரும் காயத்தின் அடையாள தோற்றம் மட்டுமல்லாமல், இத்தாலி, உக்ரைன் மற்றும் ஐரோப்பா முழுவதுக்குமான அடையாளத்தை மறுவடிவமைக்கும் பொதுவான புனரமைப்பு பாதையின் அடையாளமாகும். அந்நாட்டின் கத்தோலிக்க திரு அவையின் தலைவரை கர்தினால் அவர்கள் சந்திப்பார். ஆர்த்தடாக்ஸ்களின் தலைவர்கள், அரசியல் தலைவர்களுடனான சந்திப்புகள் போன்றவை குறித்து உறுதிப்படுத்தப்படவில்லை. அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வத்திக்கான் ஏற்கும் நடுநிலை முயற்சியை நிராகரித்துள்ளார். இதனால் தகவல் தொடர்பு பாதைகள் மூடப்பட்டுள்ளன என்றும் அர்த்தமல்ல. உண்மையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கைதிகள் பரிமாற்றத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் உதவுகிறார் என்பது கவனிக்கத்தக்கது. வழக்கம் போல இந்த ஆண்டும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கானின் கோடை முகாமை பார்வையிடச் சென்றார். அங்கு நிகழ்ந்தவற்றை இந்த பகுதியில் பார்ப்போம். இந்த ஆண்டு திருப்பீட கோடை விடுமுறையில் கூட்டங்கள் எதுவும் இல்லை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பாரம்பரியத்தின்படி வத்திக்கானின் கோடைக்கால முகாமுக்கு செல்வதை தொடர்ந்தார். வத்திக்கானில் உள்ள ஒரு விளையாட்டுத் துறையின் முதலில் இளைஞர்களை வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள்தான் அனைத்தையும் செயல்படுத்தவும் நிகழ்த்தவும் உதவுகிறார்கள் என்றும், சிலர் முன்பு இதில் பங்கேற்ற குழந்தைகளாக இருந்ததாகவும், இப்போது அவர்கள் ஊழியர்களாக இருக்கிறார்கள், அதற்கு நன்றி என்றும் தெரிவித்தார். பிறகு குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் கேள்விகளுக்கு திருத்தந்தை அவர்கள் பதிலளித்தார். அதில் அவர் குழந்தையாக கோடை காலத்தை எப்படி கழித்தார் என்று அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர், நாங்கள் 4 தாய் வழி தாத்தா பாட்டி மற்றும் தந்தை வழி தாத்தா பாட்டி வீட்டிற்கு பிரிந்து செல்வோம். பின்னர் நாங்கள் மாற்றிக்கொண்டு அவ்வாறே செல்வோம்.
மிக அருமையாக இருந்தது. 16 வயது வரை அவர்கள் 4 பேருடனும் இருக்கும் பாக்கியம் பெற்றேன் என்று பகிர்ந்து கொண்டார். போர் நிறைந்த உலகில் இளைஞர்கள் எப்படி அமைதியை நிலைநாட்டுபவர்களாக இருக்க முடியும் என்பது மற்றொரு கேள்வியாக எழுப்பப்பட்டது. சமாதானம் செய்வதே வாழ்க்கையில் மிகச் சிறந்த அழகான விஷயம். உடன் பிறந்தவர்களுடன் சண்டையிடும் போது அல்லது கோபப்படும் போது வீட்டில் சமாதானம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். சமாதானம் செய்யாமல் படுக்கைக்கு செல்ல வேண்டாம். ஆம், சமாதானம் செய்யாமல் படுக்கைக்கு செல்ல வேண்டாம். மேலும் குழந்தைகள் முதல் பெற்றோர்கள் வரை அனைவருக்கும் இது ஒரு பணி என்று திருத்தந்தை அவர்கள் குறிப்பிட்டார். கூட்டத்தை நிறைவு செய்யும் விதமாக 300 குழந்தைகள் நீங்கள் கடவுளின் பார்வையில் விலைமதிப்பற்றவர்கள் என்ற திருத்தந்தையின் வார்த்தைகள் பொறிக்கப்பட்ட இயற்கையான மக்கும் பலூன்களை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த வருடம் நடக்கவிருக்கும் ஒலிம்பிக் போட்டிகள் எத்தகையதாய் அமையும் என்று திருத்தந்தை அவர்கள் தன் கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்குவதற்கு முன்பதாக ஒரு பழங்கால பாரம்பரியத்தை பின்பற்ற திருத்தந்தை அவர்கள் பரிந்துரைத்தார். இந்த நிகழ்வானது நாம் உருவாக்க விரும்பும் ஒருங்கிணைந்த உலகத்தின் அடையாளமாக இருக்கும். விளையாட்டு வீரர்கள் தங்கள் போட்டிகளுக்கு மத்தியில் அமைதியின் தூதுவர்களாகவும் இளைஞர்களுக்கு நல்ல முன்மாதிரிகையாகவும் இருப்பார்கள் என்று நம்புகிறேன். பண்டைய பாரம்பரியத்தின்படி அமைதியை ஏற்படுத்தும் வகையில் போர் நிறுத்தம் கொண்டு வரப்படுவதைப் போல இந்த ஒலிம்பிக் அமைதிக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். சில நிமிடங்களுக்கு முன்பு அன்றைய நற்செய்தியை பற்றி பகிர்ந்து கொண்ட திருத்தந்தை அவர்கள் ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்பது முக்கியம் என்றார். ஓய்வு எடுப்பது எப்படி என்று நமக்கு தெரியுமா? என்னோடும் இறைவனோடும் இருப்பதற்கு சிறிது நேரம் ஒதுக்குவது எப்படி என்று நமக்கு தெரியுமா? அல்லது வேலை அவசரத்தில் நான் எப்போதும் பரபரப்போடு இருக்கிறேனா? அல்லது அன்றாட இரைச்சல்களுக்கு நடுவில் ஒரு அக அமைதியை எவ்வாறு கண்டுபிடிப்பது, எப்படி கண்டுபிடிப்பது என்று நமக்கு தெரியுமா? மேலும் பரபரப்பான செயல்பாடுகளால் பலியாகாமல் இருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் ஒருவரின் அருகாமையில் இருப்போருக்கு சிறந்ததை வழங்குவதற்காக ஓய்வெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். யூபிலி ஆண்டு என்ற கருத்தியல் மற்றும் பாரம்பரியம் எந்த மரபிலிருந்து உருவானது, அது எதற்காக உருவாக்கப்பட்டது போன்ற கேள்விக்கான விடையை இந்த பகுதியில் காணலாம். ஒவ்வொரு யூபிலி ஆண்டிற்கு முன்பும் திருத்தந்தை அவர்கள் ஒரு சிறப்பு பிரகடனத்தை வெளியிடுகிறார். இன்று உயிர்ப்பு பெருவிழாவின் 2வது ஞாயிற்றுக்கிழமை திருவிழிப்பு அன்று புனித பேதுரு பேராலய புனித கதவின் முன் உலகெங்கும் இருந்து வந்திருக்கும் திரு அவையின் பிரதிநிதிகள் மற்றும் அப்போஸ்தலிக்க வழக்கு மன்ற எழுத்தர்கள் முன்னிலையில் நான் திருபீட தலைமை பேராயர்களிடம் கருணை முகம் என பொருட்படும் மிசரிகார்டியா உல்துஸ் என்ற ஆவணத்தை ஒப்படைக்கிறேன். இந்த அறிவிப்பு பாப்பல் புல் ஆஃப் இண்டிக்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக இது லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட அதிகாரப்பூர்வ ஆவணமாக வெளிவருகிறது. புல் என்பது வத்திக்கான் ஆவணங்களை பிணைக்க பயன்படுத்துவதை குறிக்கிறது. மெழுகு, ஈயம் அல்லது தங்கத்தால் செய்யப்பட்ட திருப்பிட முத்திரையை இது பயன்படுத்துகிறது. இந்த ஆவணமானது வரவிருக்கும் யூபிலியை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதோடு வழிபாட்டு ஆண்டின் தொடக்க மற்றும் இறுதி நாட்களையும் குறிப்பிடுகிறது. ஆனால் யூபிலி என்பது கண்டுபிடித்தது கத்தோலிக்க திரு அவை அல்ல. மாறாக அது யூத மக்களின் பாரம்பரியத்தின் மீது கட்டமைக்கப்பட்டதாகும். அங்கு ஒவ்வொரு 60வது ஆண்டும் யூபிலி என்று அழைக்கப்படும். கடவுளுடனும் மற்றவர்களுடனும் சிறந்த உறவுகளை மீண்டும் நிறுவ உதவும் ஓர் ஆண்டு ஆகும். இந்த நேரத்தில் கடன்கள் மன்னிக்கப்படும், அடிமைகள் விடுவிக்கப்படுவர், மேலும் நிலம் அதன் உரிமையாளர்களுக்கு திருப்பித் தரப்படும். கிபி 1300ஆம் ஆண்டுதான் பதிவு செய்யப்பட்ட முதல் கத்தோலிக்க யூபிலி நிகழ்ந்தது. மேலும் இது சாத்தியமற்ற முறையில் தொடங்கப்பட்டது. 725 ஆண்டுகள் கழித்து 8ஆம் போனிஃபேஸ் அவர்களுக்கு பிறகு நம்பிக்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது திருப்பீட தலைமையில் 2வது ஜூபிலியை கொண்டாடவிருக்கிறார் என்பது கவனிக்கத்தக்கது. மத்திய அமெரிக்காவின் பெரிய நாடான நிக்கராகுவா பகுதியில் கிறிஸ்தவர்கள் எவ்வாறெல்லாம் துன்பத்திற்கு ஆளாகிறார்கள் என்பது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம்.
ஏப்ரலில் நிகராகுவாவில் உள்ள ஒர்டேகா அரசானது ஒரு வானொலி நிலையத்தின் வங்கிக் கணக்குகளை முடக்கியது. ஆனால் தற்போது அக்கணக்கை மூட உத்தரவிட்டுள்ளது. இதை அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் ஒன்று உறுதிப்படுத்தியுள்ளது. அதில் கத்தோலிக்க நிலையமான ரேடியோ மரியாவின் கணக்குகள் மூடப்படும், ஏனெனில் இது அரசின் நிதி கட்டுப்பாட்டை தடுக்கிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பல கத்தோலிக்க அமைப்புகள் எதிர்கொள்ளும் துன்புறுத்தல்களுக்கு இது மற்றொரு எடுத்துக்காட்டாகும். அன்னை தெரசாவினுடைய சபையின் சகோதரிகள் அந்நாட்டை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர். மேலும் இயேசு சபையினரின் பல்கலைக்கழகம் பறிக்கப்பட்டிருக்கிறது. உலகின் பெரும்பாலான நாடுகளில் மத ரீதியான துன்புறுத்தல் தொடர்ந்து வருகிறது. எய்ட் டு தி சர்ச் இன் நீட் என்ற அமைப்பு பாகிஸ்தானில் ஒரு கிறிஸ்தவர் கடவுள் நிந்தனை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் எச்சரிக்கையை எழுப்பியுள்ளது. கிறிஸ்தவ சமூகம் அவர் குற்றமற்றவர் என்று கூறுகிறது. ஆனால் இந்த சம்பவமானது முஸ்லிம் அண்டை நாடுகளிடையே கோபத்தை தூண்டியது. 80 கிறிஸ்தவ வீடுகள் சூறையாடப்பட்டதோடு 25 ஆலயங்கள் எரிக்கப்பட்டன. மேலும் இது வழக்கமாக நடக்கும் ஒரு நிகழ்வு என்றால் அது மிகையல்ல. இதுபோன்ற நேரங்களில் நேரடி உயிரிழப்புகள் இல்லை என்றாலும் 2023ஆம் ஆண்டு ஏமனில் சில அருட்சகோதரிகளின் விஷயத்தில் செய்ததைப் போல சமீபத்திய நிகழ்வுகளில் கொல்லப்பட்ட கிறிஸ்தவர்களின் பெயரை திருத்தந்தை அவர்களே குறிப்பிடுவது வழக்கமான ஒன்றாகும். இந்த மண்ணில் மிஷனரி சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி போன்ற அற்புதமான நம்பிக்கையின் சாட்சியங்கள் இருக்கின்றன. அங்கு அவர்கள் மக்களுக்கு வழிகாட்டுகின்றனர். அவர்கள் இன்றும் ஏமனில் இருக்கின்றனர். அங்கே அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள், முதியவர்கள் மற்றும் ஊனமுற்றவர்களுக்கு உதவி வருகிறார்கள். அவர்களில் சிலர் மறைசாட்சிகளாக மரித்தவர்கள். இருப்பினும் மீதமுள்ளவர்களும் தங்கள் பணிக்காக உயிரை பணயம் வைத்து பணிபுரிகிறார்கள். எய்ட் டு தி சர்ச் இன் நீட் என்ற அமைப்பின் அறிக்கையின்படி தற்போது 28 நாடுகளில் கடுமையான மத துன்புறுத்தல்கள் நடைபெற்று வருகின்றன என்பது கவலைக்குரியது. வத்திக்கானை பொறுத்தவரையில் யூபிலி ஆண்டுக்கான தயாரிப்புகள் எப்படிப்பட்டதாக அமையும் என்று இந்த பகுதியில் பார்ப்போம். இந்த ஒலியானது ரோமில் எந்த நாளிலும் பரபரப்பாக இருக்கும் மெட்ரோவை நிரப்பும் ஒலியாகும். ஒவ்வொரு ஆண்டும் 150 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்த நடைமேடைகளை பயன்படுத்துகின்றனர். இத்தாலியின் மிக பெரிய ரயில் நிலையமான டெர்மினி நிலையம் குடியிருப்பாளர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் ஒரே மையமாக இருந்து வருகிறது. மேலும் காவல்துறை இங்கு கட்டாயம் இருந்தே ஆக வேண்டும். பாதுகாப்பாக உணரும் நான் பல காட்சிகளை பார்க்கிறேன். இந்த நேரத்தில் மிகவும் வசதியாகவும் உணர்கிறேன். எனக்கு தெரிந்தவரை இங்கு பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி எல்லாவற்றிற்கும் மேலாக வரவேற்பு கொண்ட ஒரு கூட்டு நடவடிக்கை தேவை. உண்மையில் எனக்கு இங்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் எனக்கு பிடிக்காத பல விஷயங்களை நான் பார்க்கிறேன். என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நான் எப்போதும் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இடம் அதிக பயத்தை ஏற்படுத்துகிறது. 2025ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் யூபிலி ஆண்டிற்கு மில்லியன் கணக்கான மக்கள் ரோமுக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ரோம் நகராட்சியானது இந்த தரவை பரிசீலித்து வருகிறது. நமது நகரத்திற்கு திருப்பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உட்பட 50 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை எதிர்பார்க்கிறோம். இது 2000ஆம் ஆண்டின் யூபிலியை விடவும் 2015ஆம் ஆண்டு இரக்கத்தின் யூபிலியை விடவும் 2 மடங்கு அதிகமாக இருக்கும். பெரும்பாலான நிகழ்வுகள் புனித பேதுரு சதுக்கத்திற்குள்ளேயே நடக்கும் என்பதால் வத்திக்கான் யூபிலிக்கான பாதுகாப்பு குறித்தும் அக்கறை கொண்டுள்ளது. வத்திக்கானுக்கும் இத்தாலிய அரசாங்கத்திற்கும் இடையில் சில கூட்டு நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளன. நகரத்தில் என்ன நடக்கிறது என்பதை கண்காணிக்க ஒரு செயல்பாட்டு அறையை அரசு ஆணையர் திறந்து வைத்தார். இது ஒரு கூடுதல் முயற்சி. முக்கிய நிகழ்வுகளின் போது இந்த அறையானது 24 மணி நேரமும் திறந்திருக்கும். மேலும் திருப்பிட பிரதிநிதிகளும் கலந்து கொள்வார்கள். பெரிய மத மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளுக்கான நெறிமுறைகளை பின்பற்றி புனித ஆண்டிற்காக காவல் படைகள் அதிகரிக்கப்படும். அவசர காலங்களில் விரைவான பதில்களை உறுதி செய்வதற்கான பயிற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. திருவை பணியிலிருந்து ஓராண்டு ஓய்வு பெற்று மீண்டும் பணி வாழ்வை தொடங்கியிருக்கும் ஆயர் கான்லி அவர்களை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 2019ஆம் ஆண்டில் கடுமையான மனச்சோர்வு காரணமாக ஆயர் ஜேம்ஸ் கான்லி அவர்களுக்கு 1 வருடம் விடுமுறை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இன்று அவர் மன ஆரோக்கியம் சார்ந்த களங்கத்தை உடைக்க உதவுகிறார். ஆயர் கான்லி அவர்கள் குடும்பத்தில் யாருக்கும் மனநலம் பாதிக்கப்பட்ட வரலாறு இல்லை. ஆனால் திரு அவையில் உள்ள சிக்கல்களின் சுமையை அவர் தான் மட்டும் கையாள முயற்சித்த போதுதான் தனது போராட்டங்களை அவர் கண்டறிந்தார்.
2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொதுவான நிலை மற்றும் குருக்களின் முறைகேடு குறித்த விசாரணை, கர்தினால் மெக்ரிக் அவர்களின் ஊழல், பென்சில்வேனியா கிராண்ட் ஜூரி அறிக்கையின் வெளியீடு மற்றும் எனது சொந்த வாழ்க்கையில் நடந்த வேறு சில விஷயங்கள் என இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நானே தீர்க்க முயன்று இந்த சூழல்களின் விளைவுகளுக்கு நானே பொறுப்பு என்று தவறாக நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆயர் என்ற முறையில் நான் தவறாக போகும் அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். இந்த சிக்கல்களை எல்லாம் கையாளும் முயற்சியில் அவரது மூளை இரவு முழுவதும் இடைவிடாமல் இயங்கியது. இறுதியாக அவரது உடல் மற்றும் மன ஆரோக்கியம் வெளிப்படையாக தெரிந்தது. 2019ஆம் ஆண்டு மேயோ கிளினிக்கிற்கு சென்றேன். அப்போதுதான் எனக்கு பதட்டம் மற்றும் பெரிய மனச்சோர்வு கோளாறு போன்ற PTSD எனப்படும் ஒரு மனநிலை சார்ந்த பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. ஆயர் கான்லி அவர்கள் அதன் பிறகு மனநல ஆலோசனையை தொடங்கினார். மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடமிருந்து விடுப்பு வழங்கப்பட்டது. ஆயர் கடமைகளை தனது பங்கு மக்களின் புரிதலுடனும் ஆதரவுடனும் விட்டுவிட்டார். மேலும் அவர் குணமடைய எவ்வளவு காலம் எடுக்கும் என்பதில் வரம்பு இல்லாமல் இருந்தது. ஏறக்குறைய 1 வருடத்திற்கு பிறகு தியான மையத்தில் நேரத்தை செலவிட்ட பின்பு கான்லி அவர்கள் ஆயராக தனது கடமைகளை மீண்டும் தொடங்கினார். திருப்பலி, ஜபமாலை மற்றும் வழிபாட்டு முறைகள் அவரது 3 பலமாக இருந்தன. அவற்றோடு குடும்பம், நண்பர்கள் மற்றும் தொழில்முறை வழிகாட்டுதலின் அசைக்க முடியாத ஆதரவு போன்றவை தொடர்ந்து அவருக்கு உதவியது என்று ஆயர் அவர்கள் தெரிவித்தார். நன்றாக செயல்பட முடியும் என உணர்ந்தேன். முதல் சில மாதங்களுக்கு முன்பு அது ஒரு போராட்டமாக இருந்தது. ஆனால் ஒரு மனநல சிகிச்சையாளருடன் தொடர்ந்து பணிபுரிந்தேன். மேலும் எனது மருத்துவர் மற்றும் மருந்துகள் போன்ற விஷயங்களின் உதவியை தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருந்தேன். ஆயர் அவர்கள் தனது மனநோயை பற்றி பேசுவதற்கு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆனது. 2024ஆம் ஆண்டு மே மாதம் A Future with Hope என்ற 11 பக்க மேய்ப்பு பணி கடிதத்தை வெளியிட்டார். அதில் தனது செய்தியையும் கத்தோலிக்கர்கள் மனநல களங்கத்தை சமாளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் விவரித்தார். அதில், நான் எனது சொந்த மனநல பயணத்தில் இருந்தேன். அது என்னை இருளின் ஆழத்திற்கு அழைத்துச் சென்றது. பின்னர் மீண்டும் ஒருமுறை மகிழ்ச்சியையும் நம் இறைவனின் மீது ஆழமான அன்பையும் அனுபவிக்கும் வாழ்க்கைக்கு திரும்பினேன் என்று எழுதப்பட்டிருந்தது. மனநல நெருக்கடிக்கு வெளிச்சம் தரும் வகையில் ஆயர் கான்லி அவர்கள் பொதுநிலையினர், திருமணம், குடும்ப வாழ்க்கை மற்றும் இளைஞர்களுக்கான அமெரிக்க ஆயர்கள் பேரவைக் குழுவிலும் பணியாற்றுகிறார். இங்கு முன்னுரிமைகளில் ஒன்று இளைஞர்களுக்கான மனநல முயற்சிகள் ஆகும். யாரோ ஒருவர் கூறியது போல் எல்லாவற்றையும் அனுமதிக்கும் மற்றும் எதையும் மன்னிக்காத ஒரு கலாச்சாரத்தில் நாம் வாழ்கிறோம். இளைஞர்கள் மீது பல கேள்விகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. ஒரு கலங்கம் இருக்கிறது. ஆனால் மக்கள் அதை பற்றி பேசுவதில்லை. நீங்கள் ஒரு மனநல நெருக்கடியை சந்திக்கும் போது அது மிக மோசமான விஷயமாகிறது. மனநல பிரச்சனைகளுடன் போராடுபவர்களுக்கு ஆயர் கான்லி அவர்களின் செய்தி என்னவென்றால், நீங்கள் தனியாக இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை நேசிக்கும் மற்றும் உங்களுக்கு உதவக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் சிறப்பாக வர முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்பதாகும். கடந்த 8 வருடங்களாக மெக்சிகோவின் நெப்ராஸ்கா பகுதியில் ஹோப் ஃபார் த பூர் என்ற அமைப்பு ஆற்றி வரும் மாறுபட்ட சேவை குறித்து இந்த பகுதியில் காண்போம். மெக்சிகோ நகரத்தின் குப்பைகள் முதல் நெப்ராஸ்காவின் உருளும் மலைகள் வரை ஹோப் ஆஃப் தி புவர், ஹோப் ஃபார் தி புவர் என்ற அமைப்பானது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சேவை செய்துள்ளது. ஆனால் அவர்களின் பணி இதோடு நின்றுவிடவில்லை. கடந்த 8 ஆண்டுகளாக ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பு செய்வதற்கும் மாணவர்களுக்கு உதவுவதற்காகவும் அவர்கள் வெவ்வேறு வகையான மறைபரப்பு பயணத்தை எளிதாக்குகிறார்கள். ஹோப் ஆஃப் தி புவர் என்ற அமைப்புடன் 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெரியவர்கள் மெக்சிகோ நகரத்திற்கு பயணம் செய்துள்ளனர். தெருக்களிலும் நகரின் பறந்து விரிந்த குப்பை கிடங்கிலும் வசிப்பவர்களுக்கு உணவு மற்றும் உடைகளை வழங்குவதும், முதியோர் இல்லங்களில் முதியவர்களுடன் பல மணி நேரம் செலவிடுவதும் அவர்களின் 1 வார கால பணிகளில் அடங்கும். மேலும் அவர்கள் குவாதலூப்பே அன்னையின் பேராலயத்திற்கும் திருப்பயணம் மேற்கொள்கின்றனர். மேலும் இந்த வாரம் மாணவர்களின் வாழ்க்கையிலும் தேவைப்படுபவர்களின் வாழ்க்கையிலும் மனமாற்றத்தை தூண்டும் என்ற நம்பிக்கையுடன் தினசரி திருப்பலி மற்றும் ஆராதனையுடன் தியானம் மேற்கொள்கிறார்கள். உண்மையில் ஏழைகள் ஒரு பரிசு என்று நாங்கள் நம்புகிறோம். மேலும் அவர்கள் நம்மை கிறிஸ்துவிடமும் நமது மனமாற்றத்திற்கும் அழைத்து செல்ல உதவுகின்றனர். எனவே நாங்கள் ஏழைகளை ஒரு பிரச்சனையாக பார்க்காமல் கிறிஸ்துவை சந்திக்க உதவும் ஓர் ஆசீர்வாதமாக பார்க்கிறோம். இப்போது த ஹோப் ஆஃப் தி புவர் அமைப்பானது கத்தோலிக்க நம்பிக்கைக்கான மற்றொரு முக்கியமான இடமாக உலகின் மறுபக்கத்தில் உள்ள வத்திக்கானில் தங்கள் பணித்துறையை விரிவுபடுத்துகிறது. எல்லா இடங்களிலும் ஏழைகள் இருக்கின்றனர். குறிப்பாக திருப்பயண தலங்களை சுற்றி இருக்கின்றனர். எனவே ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பு செய்வதற்கு மக்களை ரோமுக்கு அழைத்து வர விரும்புகிறோம். இந்த பணிக்காக தங்களின் வார நாட்களை செலவிடும் கான்சாஸிலிருந்து வருகை தரும் உயர்நிலை பள்ளி மாணவர்களின் குழுவிற்கு ரோம் பயணத்திலிருந்து இது வேறுபட்டதாக இருக்கும்.
ஏழைகளுக்கு சேவை ஆற்ற வரும் மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தும். மேலும் சேவை பெறுவோரிடம் ஒரு நீடித்த விளைவு இருக்கும் என்று நம்புகிறோம். மக்கள் இவர்களை நேசிப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு மாண்பு உண்டு. ரோம் வருபவர்களுக்கு இங்கே இருக்கும் மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமும் உள்ளது. அவர்கள் சுற்றி பார்க்க விரும்புவதில்லை. மாறாக அவர்கள் தங்கள் அன்பை கொண்டு வர விரும்புகிறார்கள். மேலும் ஏழைகளின் முகங்களில் இயேசுவை பார்க்க விரும்புகிறார்கள். சர்வதேச அளவில் ஏழைகளின் நம்பிக்கைக்கான தொடக்கமாக ரோம் இருக்கலாம். ஏழைகளில் கிறிஸ்துவை மக்கள் சந்திப்பதற்கும் அன்பற்றவர்களாக இருப்பதன் வறுமையை போக்குவதற்கும் தொடர்ந்து உதவுவதற்காக மற்ற திருப்பயண தலங்கள் அவர்களின் பணிக்களத்தில் சேர்க்கப்படலாம் என்பது கவனிக்கத்தக்கது. கிபி 37 மற்றும் 41 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் ரோமில் வாழ்ந்த பேரரசர் கலிகுலா அவர்களின் வாழிடம் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். புனித பேதுரு சதுக்கத்திலிருந்து 1 மைலுக்கும் குறைவான தூரத்தில்தான் இந்த காலச்சுவடுகள் இருக்கின்றன. இந்த ஆற்றின் ஓரத்தில் இருந்த கட்டடத்தின் அடித்தளம் மட்டுமே தற்போது உள்ளது. புதிய கண்டுபிடிப்புகளில் ஈய குழாய் உள்ளது. அங்கு கிபி 37 மற்றும் 41 ஆண்டுக்கு இடையில் ஆட்சி செய்த பேரரசர் கலிகுலாவின் பெயரை காணலாம். யூபிலி ஆண்டிற்கு முன்னதாக ரோம் நகரத்தை நிர்மாணிப்பதற்காக இங்கு கட்டுமான பணி மேற்கொள்ளப்பட்டது. அப்போதுதான் இதுவும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த இடத்தில் வத்திக்கானுக்கு நடந்து செல்லக்கூடிய ஒரு சுரங்கப்பாதையை உருவாக்கும் பணி 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கியது. இது வெறுமனே ஒரு பாதாள சாக்கடை அல்ல. இது ஏற்கனவே ஒரு சவாலான வேலை. ஆனால் இது நகரின் மிகப்பெரிய மற்றும் வலிமையான சாக்கடையில் ஒன்றின் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட ஒரு பாதாள சாக்கடையாகும். எனவே இது உண்மையில் பொறியியலின் தலைசிறந்த படைப்பு. கண்டெடுக்கப்பட்டவை இவை மட்டுமல்ல. இந்த கட்டுமானம் ஒரு பழங்கால ரோமானிய சலவை கற்கள் மற்றும் பல மொசைக்குகளையும் வெளிப்படுத்தியது. இவை அனைத்தும் அருகிலுள்ள கேசல் சாண்ட் ஏஞ்சலோவுக்கு மாற்றப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.